வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இப்போ பார்க்குறது புழுங்கல் அரிசி, அதாவது ஊற வச்ச புழுங்கல் அரிசி கார புட்டு தான் பார்க்க போகிறோம். அதற்கு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சுட்டு தண்ணியை நீக்கிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி விட்டுருங்க. மறுநாள் எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. ரவை மாதிரி இந்த மாதிரி பொலன்னு இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி மேலே ரவை மாதிரி. அடுத்து வந்து மிளகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன். சீரகத்தை மிளகு அதிகமாக இருக்கணும், சீரகம் கூட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, பரவாயில்ல. கேரட் 1 பொடியாக கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் 1 கீறியிருக்கேன், இஞ்சி 4 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு வச்சு வானொலி வச்சுக்கலாம். ஊற வச்ச புழுங்கல் அரிசி கேரட் கார புட்டு தான் இதை. இப்போ வந்து நம்ம லைட்டாக துருவிக்கிட்டேன் கேரட்டை. இப்போ வானொலி வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடுகு சீரகம் தாளித்தம் செஞ்சுட்டு பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்துட்டு கடைசியாக தண்ணி கொதிக்கும் போது ரவையும் கேரட்டும் அதில் கலக்க வேண்டியது தான். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விடுங்க. கடுகு சீரகம் போட்டுடலாம். அதை அந்த புட்டு போக தான் அதில் கொஞ்சம் லைட்டாக பட்டுருக்கு. இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த இதில் வந்து நீங்கள் இனிப்பு புட்டு கூட செய்யலாங்க. அந்த கேரட்டை ஆட் பண்ணி நீங்கள் இனிப்பு புட்டு செய்யலாம். அது ஒரு புழுங்கல் அரிசி இனிப்பு கேரட் இனிப்பு புட்டு நான் எப்படி செய்கிறதுன்னு அடுத்த முறை காண்பிக்கிறேன். இதே மெத்தடை தான். நல்லா மிளகு சீரகம் பொரிஞ்சால் வாசம் நல்லா இருக்கும். மிளகு நீங்கள் நுணுக்கி கூட சேர்க்கலாம். பொரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கி கொடுங்க. தண்ணி 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா நீங்கள் 2 கப்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருங்க. அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி தான் நான் போடுறேன். ஏன்னா வந்து 1 கப்பு ரவை தான். பொடிச்சு வச்ச புழுங்கல் அரிசி ரவை வந்து 1 கப்பு தான். நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஈஸியாக சிம்பிளாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். அரிசியை வந்து நீங்கள் முதல் நாள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை துணி, சுத்தமான வெள்ளை வேஷ்டி துணி இருந்தால் விரிச்சிட்டு அரிசியை நல்லா அலம்பிட்டு அது தண்ணி நீக்கி அதை ட்ரை ஆக்கிடுங்க. ஃபேன்லேயே அது ட்ரை ஆகிடும். வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆனதும் மறுநாள் எடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். அந்த ட்ரையான அரிசியை வந்து நீங்கள் மறுநாள் வந்து அரைச்சிடுங்க. அப்பப்போ நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்கும், மிருதுத்தன்மை இருக்கும், நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இது கேரட்டு சேர்த்து சாப்பிட்றது ஒரு வித சுவை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உடம்புக்கு ஆரோக்கியம். கேரட்டு ரத்த விருத்திக்கு மருந்து. கேரட்டு வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம். அது இப்போ தண்ணி கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நான் அந்த புழுங்கல் அரிசி ரவையாக அரைச்சிருக்கேன் இல்லைங்களா, நைஸ் ரவையாக தான் நான் அரைச்சிருக்கேன். இந்த பாருங்கள், கையில் ரவை மாதிரி தான் இருக்குது. இதோடு வந்து கேரட்டை மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி அதையும் சேர்த்துட்டேன். இது வந்து கேரட் புழுங்கல் அரிசி, ஊற வச்ச புழுங்கல் அரிசி கேரட் புட்டு, காரப்புட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நல்லா கொதிக்கணுங்க, வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா வர ஆரம்பிச்செடுத்தோம். நல்ல கொதி வர இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை மாதிரி அரைச்சி வச்ச புழுங்கல் ரவையை இதில் சேர்த்துடலாம். நல்லா இப்படி மெல்ல கலந்து கொடுங்க. தேவைப்பட்ட நீங்கள் கலந்து முடித்த பிறகு கூட 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் சேர்க்கலை, ஏற்கனவே கொஞ்சம் 2 ஸ்பூன் விட்டேன், அதுவே போதுமானது. ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் எப்பவுமே எண்ணெயில் நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக நல்லா இருக்கும், காரசாரமாக. 1 கப்பு புழுங்கல் அரிசி ரவா எடுத்திங்கன்னா 2.5 கப்பு தண்ணி விடுங்க, சரியாக இருக்கும். இப்போது பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ கலந்து கொடுங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நெய் விட்டதுனால சீக்கிரமே நமக்கு அடி பிடிக்காது. இது வந்து நம்ம கேரட்டும் சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சு அரிசி செய்கிறதுனால, ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி கேரட் ரவா காரப்புட்டு செய்கிறதுனால
நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதை எடுத்து அள்ளி ஸ்பூன் போட்டு பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க குழந்தைங்க. கேரட்டு நடுவில் வந்து பல்லில் கடிப்படும் போது நல்ல அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.